वराहरूपं दैववरीष्ठं वरस्मितवदनं वज्रदन्तधर रक्षाकवचम् शिवसम्भूत भुवि संजात नम्बिदवगिम्बु कोडुववनीत ಸಾವಿರ ದೈವದ ಮನಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிசிவி வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான இந்து டெம்பிள். இந்த டெம்பிள் பேர் பீலிகன் ஸ்ரீ முனீஸ்வரர் அண்ட் ஸ்ரீ அங்கராஸ்வரர்னு சொல்லுவாங்க. இந்த டெம்பிள் ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா தமிழ் மக்கள் இருக்கிறாங்கள, ஸோ அவங்க மியான்மர் கண்ட்ரியோட கனெக்ஷன் வச்சுட்டு இருந்தாங்க. எப்போனா ராஜேந்திர சோழ பீரியட் அப்போது. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 19th சென்ச்சுரிக்கு முன்னாடி. ஸோ அப்படி இருக்கும்போது பர்மா கண்ட்ரி வந்து பிரிட்டிஷ் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போனாக்கா 18th சென்ச்சுரியில். அப்போது இந்தியன் தமிழ் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க மியான்மருக்கு மைக்ரேட் ஆகிட்டாங்க. ஸோ இட் மீன்ஸ் மியான்மருக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க அப்போது இந்தியாவில் இருக்கிற தமிழ் மக்கள்லாம். ஸோ இங்கே செட்டில் ஆகிட்ட பிறகு இங்கே மியான்மரில் பார்த்திங்கனாக்கா அந்த பேடி, அதுக்கப்புறம் சுகர் கேன் ஃபீல்ட்ஸ்லாம் இருக்குதுல்ல, பேடி அண்ட் சுகர் கேன் ஃபீல்ட்ஸ், அதுக்கப்புறம் டீ எஸ்டேட்ஸ்லாம் சொல்லுவோம்ல. ஸோ இந்த எஸ்டேட்ஸ்லாம் வந்து லேபரர்ஸாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா நட்டுக்கோட்டை, நாகராஜஸ் அவங்க தான் இருந்தாங்க இங்கே மியான்மரில். ஸோ கொஞ்ச நாளுக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா லேபரர்ஸ்லாம் ஓனாக அவங்க லேண்டு வாங்கிட்டு அக்ரிகல்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியா தமிழ் மக்கள் வில்லேஜ் காட்ஸ்க்கு ஒரு டெம்பிள் பில்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க மியான்மரில். ஸோ அப்போ தான் என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒரு முனீஸ்வரர் டெம்பிளை பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பிளான் பண்ணாங்க. அப்போ தான் முனீஸ்வரருக்கும் அம்மனுக்கும் ஸோ வருஷம் வருஷம் இந்தியாவில் எப்படி கோவில் திருவிழா கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி ஸோ செலிப்ரேட் பண்ணுவாங்க பீலிகன் டெம்பிளில். ஸோ யங்கூன் சிட்டிலேருந்து 40 கிலோமீட்டர் தூரமாக இருக்குது இந்த டெம்பிள் பார்த்திங்கனாக்கா. ஸோ கோவில் திருவிழா அப்போது அவங்க சொந்த பந்தம் எல்லாருமே மீட் பண்ணுவாங்க. ஏன்னாக்கா அவங்க இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் விவசாயம் பண்ணுவாங்க, டீ எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் இந்த பேடி ஃபீல்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இவங்களுக்கே ஒரு டெம்பிள் பில்ட் பண்ணிவிட்டு அந்த டெம்பிளை திருவிழா வைக்கும் போது அவங்க சொந்தக்காரங்க எல்லோரும் மீட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு நல்லா தான் போயிருந்துருச்சு இது வரையும். ஸோ மிடில் ஆஃப் 20th சென்ச்சுரி. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கனாக்கா 1962 ஸோ ரூலிங் பவர் வந்து மிலிட்ரி வந்து ஸோ மியான்மர் கவர்மெண்ட் கிட்டேருந்து மிலிட்ரி வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ மிலிட்ரி ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னே இங்கே மியான்மரில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரைம் மினிஸ்டர் சேஞ்ச் பண்ணிட்டோன்னே இது வந்து ஒரு பயத்தை வந்து உருவாக்குச்சு. யாருக்குனாக்கா நம்ம தமிழ் மக்கள்லாம் இங்கே வந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்களே மியான்மருக்கு. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா இது ஆட்சி மாறிடுச்சு, நம்ம எப்படி இங்கே வாழ போகிறோம் மியான்மரில். ஏன்னா வந்து அவங்களோட ப்ரூஃப் ஐடென்டிட்டிலாம் கேட்குறாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுனாக்கா முக்கால்வாசி தமிழ் மக்கள்லாம் இருக்கிறாங்களே. அப்போது 1965 வந்து ஒரு ரெஃப்யூஜியாக வந்து இந்தியாவுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. இந்தியாவுக்கு அதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியன்ஸ்லாம் வந்து மியான்மர்லேருந்து இந்தியாவுக்கு வந்த டைமு. ஸோ அப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, ஷிப்ஸ்லாம் கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வரத்துக்கு. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா பர்மாலே இருந்துட்டாங்க, அவங்க பண்ணுற விவசாயம் லேண்ட்லேயே வந்து இருந்துட்டாங்க. ஸோ அப்போ லேபரர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ சென்னைக்கு வந்தாங்கள்ல. ஸோ சென்னையில் பார்த்திங்கனாக்கா சென்னையில் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் ஏரியாஸ் இருக்குது. ஸோ சொல்லப்போனாக்கா நார்த்து சென்னை சொல்லுவாங்க, சவுத் சென்னை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க சென்னைக்கு வந்துட்டு. ஸோ அப்போ தான் என்ன ஆயிடுச்சுனாக்கா மக்கள் எல்லோரும் அவங்க வாழ்கிற ஏரியாவில் பேர் பார்த்திங்கனாக்கா பர்மா நகர், பர்மா காலனின்னு சொல்லிட்டு ஐடென்டிட்டி இருந்துச்சு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் பார்த்திங்கனாக்கா நம்ம சென்னையில் பர்மா பஜார் சொல்லுவாங்களே. ஸோ பர்மா பஜார் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 1965 மக்கள் எல்லோரும் சென்னைக்கு வந்துட்டு ஸோ அந்த பர்மா மக்கள், அது பர்மா தமிழ் மக்கள் உருவாக்குறது தான் பர்மா பஜார். அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாமே அங்கே ஈஸியாக கிடைக்கும். ஸோ எண்ணூரில் பார்த்திங்கனாக்கா ஒரு பீலிகன் டெம்பிள் இருக்குது. ஸோ அதுக்கு பீலிகன் பேர் வச்சாங்கள்ல. ஸோ எதுக்குனாக்கா அந்த பர்மாவில் இருக்கிற பீலிகனுக்காக, அந்த ரிமெம்பரன்ஸ்க்காக எண்ணூரில் ஒரு பீலிகன் டெம்பிள் பில்ட் பண்ணாங்க மக்கள். ஸோ எண்ணூரில் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கிற ஏரியா பார்த்திங்கனாக்கா ரெடில்ஸ் பாடியநல்லூர் சொல்லுவாங்க, அங்கே ஒரு பீலிகன் டெம்பிள் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்திங்கனாக்கா பர்மா மக்கள் 1965 அதுக்கப்புறம் வந்தவங்க இந்த கோயில் மணி வச்சு டெம்பிளை பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த டெம்பிள் பேர் வந்து ஸ்ரீ முனீஸ்வரர் ஸ்ரீ அங்கலா ஈஸ்வரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஃபேமஸ் டெம்பிள் இன் மியான்மர்னே சொல்லலாம் நீங்கள். ஸோ மியான்மர் வந்து ஒரு பெரிய கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் ஒரு ஸ்டேட் தான் வந்து யங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யங்குன், மேன்லே சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ மியான்மர்லேயே ஒரு ஓல்டஸ்ட் அண்ட் ஹிஸ்டாரிக் இந்து டெம்பிளுங்க இது எங்கே இருக்குனாக்கா யங்குன் இருக்குது. யங்குன் சிட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ நீங்களும் யங்குனுக்கு வந்தீங்கனாக்கா ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் நீங்களும் சென்னையிலேருந்து வந்தவங்களாம் இருந்தீங்கனாக்கா மேபி உங்கள் ஏரியாவில் ஒரு பீலிகன் டெம்பிள்னு சொல்லிட்டு அந்த டெம்பிளை மீனிங் பண்ணியிருந்தாக்கா உங்களுக்கு அப்போ தெரியும் ஸோ எதுக்காக பீலிகன் டெம்பிள் நம்ம ஏரியாவில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஹிஸ்ட்ரி பார்த்திங்கனாக்கா இந்த டெம்பிள் தாங்க. ஸோ நீங்களே பாருங்கள், நான் டெம்பிள் வீடியோ நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள் வந்து ஸ்ரீ முனீஸ்வரர் டெம்பிள். ஸோ அந்த டெம்பிள் வந்து இப்போ நம்ம வெளியே கிளம்புறோம். இன்னொரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள் பார்த்திங்கனாக்கா ஸ்ரீ அங்கலா ஈஸ்வரின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பெரிய டெம்பிள்ங்க இது. ஸோ ஒன் ஆஃப் தி ஹிஸ்டாரிக் அண்ட் ஓல்டஸ்ட் டெம்பிள் இன் மியான்மருங்க. ஸோ வீடியோ பாருங்கள். இதில் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியே ஆகணும். என்னக்கா நீங்களும் பார்ப்பீங்க எதுக்கு நான் பீலிகன் நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னாக்கா நீங்கள் பார்க்குறீங்களே இந்த டெம்பிள் வந்து ஒரு பீலிக்கா வில்லேஜில் இருக்குது. பீலிக்கான்னு தான் சொல்லுவாங்க பர்மீஸில். ஸோ நம்ம தமிழ் மக்கள் இந்த வில்லேஜில் வந்து வாழ்ந்தாங்கள்ல. ஸோ அவங்க வந்து பீலிகன் சொல்லிட்டு நம்ம இந்தியாவிலும் சரி பீலிகன் தான் சொல்கிறோம் நம்ம. ஆனால் ஆக்சுவல் மீனிங் பார்த்திங்கனாக்கா பீலிக்கான்னு சொல்லுவாங்க, பீலிக்கா வில்லேஜ்னுவாங்க. இந்த வில்லேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கனாக்கா யங்குன் இருக்குதுல்ல, யங்குன் சிட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ யங்குன் சிட்டிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கனாக்கா ஒரு பெரிய ரிவர் நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க. அந்த ரிவர் பேர் பார்த்திங்கனாக்கா பகோ ரிவர் சொல்வீங்க. அந்த ரிவர் யங்குன்லேருந்து பகோ வரையும் போகுது அந்த ரிவர். ஸோ அந்த ரிவரை க்ராஸ் பண்ணி ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கும். அதை க்ராஸ் பண்ணிவிட்டு அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிங்கனாக்கா தான்லேன்னு சொல்லுவாங்க சிட்டி பேர், தான்லேன் சிட்டி. அந்த தான்லேன் தாண்டி லாஸ்ட்டில் பார்த்திங்கனாக்கா சவுட்டன்னு சொல்லுவாங்க. சவுட்டனில் தான் வந்து இந்த பீலிக்கா வில்லேஜ் வந்து இருக்குது. பீலிக்கா வில்லேஜ் இருக்குது சவுட்டனில். இந்த சவுட்டனில் பார்த்திங்கனாக்கா ஃபேமஸ் புத்திஸ்ட் டெம்பிள், ஃபேமஸ் கிறிஸ்டியன் டெம்பிள்.
ஸோ ஃபேமஸ் இந்துஸ் டெம்பிள்னு சொல்லிட்டு இந்த 3 ரிலிஜனும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஃபேமஸான பிளேஸுங்க சவுட்டன். ஸோ அந்த சவுட்டனில் இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த வில்லேஜ் பேர் தான் வந்து பீலிக்கான்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்குறீங்களே நம்ம பீலிக்கன் டெம்பிள். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பீலிக்கன் ஸ்ரீ முனீஸ்வரர் ஸ்ரீ அங்கலா ஈஸ்வரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த டெம்பிள் பேர். ஸோ அதனால தான் வந்து இந்த இந்து டெம்பிள் நேம் சொல்லும் போது பீலிக்கான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏரியாவை குறிக்கும் பீலிக்கான்னா. இந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ முனீஸ்வரர் டெம்பிள் இருக்கும். ஸோ அந்த டெம்பிளுக்கு வெளியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 குதிரை இருக்கும். அந்த 4 குதிரைகள்லையும் அந்த வீரருங்க இருப்பாங்க. ஸோ எதுக்காக வச்சுருக்காங்கன்னா ஸ்ரீ முனீஸ்வரர் இருக்கிறாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து காவல் தெய்வம்னு சொல்லிட்டு அந்த 4 குதிரைங்க வச்சுருக்காங்க ஸோ டெம்பிளுக்கு வெளியே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டெம்பிளுக்குள்ளே போனீங்கன்னாக்கா உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாமரை குளம் இருக்கும். தாமரை குளம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பியூராக இருக்குது, ரொம்ப ஒரு சுத்தமான தண்ணியாக இருக்குது. ஏன்னா நிறைய தாமரை குளம் பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு தண்ணி மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, க்ளீன் வாட்டர்ஸ்னு. ஸோ இங்கே ஃபுல்லாக க்ளீன் வாட்டர்ஸுங்க அந்த தாமரை குளம். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே முனீஸ்வரர் டெம்பிள்லேருந்து ஸ்ரீ அங்கலேஸ்வரி டெம்பிளுக்கு போகிறோம்னாக்கா நம்ம ஸோ பைக்லேயோ காரில் தான் போய் ஆகணும், டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ அங்கே வந்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்களே, ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பெரியாச்சி காடஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. எதுக்காகனாக்கா இப்போது நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் சொல்லிட்டு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ அது முடிஞ்சோன்னே அதையே நீங்கள் ஸ்ரீ அங்கலேஸ்வரி டெம்பிள் பார்க்குறீங்களே, ஸோ அந்த டெம்பிள் பேக் சைட் போனீங்கன்னாக்கா எப்படி நீங்கள் இந்தியாவில் நீங்கள் பார்க்குறீங்களோ ஒரு டெம்பிளுக்கு பின்னாடி ஒரு அரச மரம் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு செட்டப்பில் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் குளம் பார்ப்பீங்க. அதே மாதிரி தாமரை குளம் வச்சுருக்காங்க செப்பரேட்டாக. ஸோ தாமரை குளம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பின்னாடி போனீங்கன்னாக்கா அந்த டெம்பிள் பின்னாடி ஸோ ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா அரச மரமும் அதுக்கப்புறம் வேப்பலை மரமும் 2 மரமும் ஒன்றா இருக்கும் ஒரே மரத்தில். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த மாதிரி மரத்தை நான். ஸோ வெளியே ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு வயசானவங்க இருந்தாங்க, அவங்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இதை பற்றி நான். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா இந்த மரம் வந்து சிவனும் பார்வதியும், ஸோ அவங்க 2 பேர் கான்செப்டில் அந்த மரம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மரம் பாருங்களேன், ஒரு வேப்பலையும் ஒரு அரச மரமும் ரெண்டு லீவ்ஸும் ஒரே மரத்துலேருந்து வருது பாருங்கள். ஸோ அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த மரத்துக்கீழே தான் பார்த்தீங்கன்னாக்கா நாகம் காட் இருக்கிறாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வர்ஷிப் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து டெம்பிள் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டெம்பிளுங்க. இது நீங்களே பார்ப்பீங்க, என்னடா இவன் நிறைய விஷயம் சொல்கிறானேன்னு. ஸோ ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நான் பேசிக்கலாக நான் ஒரு கிறிஸ்டியனுங்க. எனக்கு வந்து இந்த நாலேஜ் எதுவுமே சுத்தமாக இல்லை எனக்கு. ஸோ இந்த காடஸ்லாம் இல்லை. பட் அங்கே ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. ஸோ நான் எதுக்கு நான் கேட்டு ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா, ஸோ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பீலிகன் டெம்பிள் ஒன்று இருக்குது, இந்து டெம்பிள். ஸோ ஆல்ரெடி வந்து என்னோடய ஃப்ரெண்டோட தாத்தா வந்து பர்மாலேருந்து வரும்போது ஸோ அவங்களும் வந்து அந்த கல் வச்சாங்க அந்த டெம்பிள் பில்ட் பண்ணுறதுக்கு. அதில் அவங்களும் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் சார் நானும் சரி அந்த டெம்பிள் போய் பார்க்கலாம், ஏன்னா நானும் ஒரு 28 இயர்ஸாக நம்ம ஏரியாவில் இருந்திருக்கோம். ஸோ அந்த டெம்பிள் அங்கே நாங்கள் போயிருக்கோம் நாங்கள். ஸோ அதனால் ஜஸ்ட்டு போய் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெண்டு எங்கள் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஜஸ்ட் ஒரு டூர் மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக் டெம்பிளாகவே இருந்துச்சு. ஸோ பீலிகன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏரியாவில். ஸோ பீலிகன் டெம்பிள்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த பீலிகன் வில்லேஜில் போய் அந்த டெம்பிளை பார்க்கும்போது ஸோ கொஞ்சம் ஹிஸ்டாரிக்காக இருந்துச்சு பிளேஸை பார்க்கும்போது. ஏன்னா தாம்பரங்குளம் அதே மாதிரி ஸ்ரீ அங்கலேஸ்வரி டெம்பிள், ஸ்ரீ முனீஸ்வரர் டெம்பிள்னு சொல்லிட்டு ஸோ பிளேசஸ்லாம் பார்க்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் எங்கூனுக்கு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த டெம்பிள் நீங்கள் விசிட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக் டெம்பிளுங்க இது. ஏன்னா இந்த டெம்பிள் பில்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் மக்கள் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. மியான்மரில் பில்ட் பண்ணிவிட்டு ஒரு சில மக்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. ஒரு சில மக்கள் இன்னமும் மியான்மரில் வாழ்கிறாங்க, இதே ஏரியாவில் வாழ்கிறாங்க ஒரு சில மக்களும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணிட்டு போங்க மியான்மருக்கு வந்துட்டிங்கனாக்கா. அதே மாதிரி நீங்கள் வெளியே ஒரு டெம்பிள் பார்த்துருப்பீங்க, ஸ்ரீ முனீஸ்வரர் டெம்பிள்.
இந்த டெம்பிளுக்கு யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்ரீ முனீஸ்வரர் டெம்பிளுக்கு தான் போவாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ரீ அங்கலேஸ்வரர் டெம்பிளுக்கு போவாங்க. போயிட்டு பிறகு நீங்கள் ஸ்ரீ முனீஸ்வரர் டெம்பிள் பார்த்தீங்களே, அந்த டெம்பிளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு டெம்பிள் சின்னதாக இருக்குது. அந்த டெம்பிள் பேர் வந்து பூச்சி தாத்தான்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக அவங்க நேம் எனக்கு தெரியல எனக்கு. ஸோ அவங்களுக்கு எப்படி வர்ஷிப் பண்ணுவாங்கனாக்கா, மது பானங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ மது பானங்கள்லாம் வச்சு அவங்களுக்கு வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்திங்கனாக்கா ஒரு தனியாக அதே ஒரு வில்லேஜ் காடு மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஹிஸ்டாரிக் டெம்பிளுங்க. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த டெம்பிளில் டெய்லியும் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ உணவு எல்லாருக்கும், இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லோரும், ஸோ ஏரியா மட்டும் இல்லை, டூரிஸ்ட்டாக யார் வந்தாலும் சரி இந்த டெம்பிளுக்கு வந்தாக்கா ஸோ அவங்களுக்குன்னு தனியாக சாப்பாடு போடுறாங்க. டெய்லியும் வெஜ்ஜில் சாப்பாடு போடுறாங்க. ஸோ வெஜிடேரியனில். ஸோ கொழும்பு பார்த்திங்கனாக்கா சாம்பார், அதுக்கப்புறம் பச்சடின்னு சொல்லுவாங்க பர்மாவில். ஸோ பச்சடினாக்கா நம்ம ஊரில் மொச்சக்கொட்டை சட்னின்னு சொல்லுவாங்கள்ல, தக்காளி மொச்சக்கொட்டை எல்லாம் போட்டுட்டு, ஸோ அதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒயிட் ரைஸு, சாம்பார், மொச்சக்கொட்டை, பச்சடி, அவ்வளோதாங்க இது போடுவாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் பார்த்திங்கனாக்கா இந்த 3 நாளுமே மட்டன் கடா வெட்டுவாங்க. கடா இல்லைன்னா சிக்கன் வெட்டிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. ஸோ நாங்கள் போகும்போது வெள்ளிக்கிழமை, ஸோ வெள்ளிக்கிழமைனா கடா வெட்டினாங்க. ஸோ நாங்கள் போகும்போது என்ன சொன்னாங்கனாக்கா 3 மணிக்கு மேலே தான் சாப்பாடு போடுவோன்னு சொன்னாங்க. அந்த சாப்பாடு மட்டன் கறி சாப்பாடு. ஸோ நாங்களும் வந்து சரி இந்த சவுட்டான் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால் புத்திஸ்ட் டெம்பிள், கிறிஸ்டின் டெம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா டெம்பிள்ஸும் கவர் பண்ணணும். ஸோ அதனால் டைமும் இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட்டு அங்கே ஒரு சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நானும் என் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பிட்டோம் இங்கேருந்து. ஸோ ஒரு பியூட்டிஃபுல் டெம்பிளுங்க இது. கண்டிப்பாக நீங்கள் மியான்மருக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ஒன் ஆஃப் தி ஹிஸ்டாரிக் இந்து டெம்பிள் இன் மியான்மர். ஏன்னா மியான்மரில் பார்த்துருப்பீங்க முக்கால்வாசி புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தும் ஒரு ஓல்டஸ்ட் இந்து தமிழ் டெம்பிள் இங்கே இருக்குது மியான்மரில். ஸோ கண்டிப்பாக தமிழ் மக்கள் யார் வந்தாலும் சரி மியான்மருக்கு கண்டிப்பாக இந்த பீலிகன் டெம்பிளை விசிட் பண்ணிட்டு போங்க. ஸோ இது வரையும் வீடியோவை யாரும் லைக் பண்ணலனாக்கா மறக்காமல் லைக் பண்ணிட்டுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் போட்டுவிடலாம் அப்டேட்டாக வந்து நிற்கும். ஸோ பாய் கைஸ், see you next வீடியோ. ஸோ வீடியோவை பாருங்கள் நீங்களும்.